எது வியாபாரம்? முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படக்கூடிய கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள். அவரு சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் அறிஞர். தனித்தமிழ் இயக்கம்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இருந்தது, ஒரு மூவ்மெண்ட். அதனுடைய முக்கியமான நபர். ஆனா பலருக்கும் தெரியாது, அவர் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. புகையிலையை உலகத்துடைய பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணவர், கோடிக்கணக்கா சம்பாதிச்சவர். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை கூட தாண்டாத ஒருவர் கோலாலம்பூர்ல போய் அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல எப்படி வியாபாரம் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு 40 பக்க புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இலவசமாவே டவுன்லோட் பண்ண முடியும், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் இருக்கு. வியாபாரம்னா என்ன, அதை எப்படி நாணயத்தோட நேர்மையா நடத்தணும், எப்படி பிசினஸை ஸ்கேல் பண்ணணும், எப்படி முதலீட்டை திரட்ட வேண்டும், எப்படி ப்ரொக்யூர் பண்ணணும், எப்படி வராத கடனை வசூல் பண்ணணும், எப்படி முதலீட்டில் திரட்டின சொத்துக்களை வைத்து வாழணும் அப்படிங்கிறத பத்தி வெறும் 40 பக்கம். இப்போ இங்க இருக்கிற வியாபாரிகள் எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? என்னுடைய சேவை அல்லது பொருள் உயர்வானது, அதே நேரத்துல விலை ரொம்ப குறைவானது, அப்படித்தானே விளம்பரம் பண்றோம். அது எப்படிங்க ஒரு உயர்வான தரமான பொருளை குறைவான விலைக்கு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது, அது ஒரு பொய். வியாபாரத்துல நிலைக்க முடியாது. அவர் அங்க இருக்கக்கூடிய சீன வணிகர்கள் என்ன பண்றாங்கன்றத படிச்சுட்டு தன்னுடைய பிசினஸ் மாடலை எப்படி அறிவிக்கிறார்னா, உயர்ந்த தரம், சிறந்த விலை, அன்காம்ப்ரமைஸ்டு குவாலிட்டி, அன்காம்ப்ரமைஸ்டு பிரைஸ். அதுதான் ஒரு வெற்றிகரமான நல்ல சஸ்டைனபிளான ஒரு பிசினஸ் மாடலா இருக்க முடியும்.